ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஏஎஸ்டி கிட்ஸ் எப்படிலாம் இன்ட்ராக்ஷன் பண்ணுவாங்கன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன்னா என்ன? ஒரு பர்சன் இன்னொரு பர்சனுக்கு மெசேஜ் சென்ட் பண்ணுறது தான் கம்யூனிகேஷன். அது வேர்ட்ஸாகவும் இருக்கலாம், ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷனாகவும் இருக்கலாம். இன்டராக்ஷனா என்ன? நீங்களும் உங்களோட சைல்டும் சேர்ந்து ஒரு ஒர்க் பண்ணும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிறது தான் இன்டராக்ஷன். இதை 2-வே கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. இது ஏஎஸ்டி கிட்ஸ்க்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா அவங்களோட லேர்னிங் ஸ்டைலும் வேறு, சென்சரி நீட்ஸும் வேறு. அதனால் அவங்களுக்கு டிஃபிகல்ட்டி இருக்கும். நம்ம ஒரு கார் டாய் கொடுத்து பார்க்கும்போது அந்த ஏஎஸ்டி கிட்ஸ் அதில் இருக்க வீல்ஸ் ஸ்பின் ஆகிறதே பார்த்துட்டு இருப்பாங்க. சில கிட்ஸ்க்கு வேன், பஸ் அதெல்லாம் தெரியும். நம்ம வேறு எதாவது சொன்னால் அவங்க தன்னால் இது வேன், பஸ் அப்படின்னு அவங்களோட வேர்ல்டில் அவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஒரு சக்ஸஸ்ஃபுல் இன்ட்ராக்ஷன் என்ன அப்படின்னா, ஒரு கிட் அவங்களாவே இனிஷியேட் பண்ண ஆரம்பிக்கணும், இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம கூட நம்ம என்ன சொல்கிறோமோ அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு டாய் வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க, அதை தா அப்படின்னு கேட்டால் உடனடியாக நம்மகிட்ட தரணும். உனக்கு நான் ஷூ போட்டு விட்றேன் அப்படின்னா கால் தூக்கி காமிக்கணும். சுற்றிக்கிட்டே இருக்காங்க, வா நல்லா சுற்றுறியே அப்படின்னா அப்போ நம்மளை திரும்பி பார்க்கணும். வேர்ட்ஸ் எதுவும் இல்லாமல் ஹேண்ட் லீடிங் பண்ணணும். நம்ம கை பிடிச்சி அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த இடத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகணும். எந்த வேர்ட்ஸும் இல்லாமல் கம்யூனிகேஷன்கள் வேர்ட்ஸ் மட்டும் இல்லை, அதுக்கும் மேலே. இப்போது அவங்களுக்கு ஜூஸ் வேணும் அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜு கிட்டே கூட்டிகிட்டு போகணும். கால் ஸ்டாம்ப் பண்ணிட்டே இருக்காங்கன்னா அவங்க ஆங்க்ரியாக இருக்காங்க அப்படிங்கிற மீனிங். நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு அவங்க நமக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. ஹேண்ட் ஃப்ளாப்பிங் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அவங்க ஏதோ ஒரு ஃபீல் பண்ணுறது நம்மக்கிட்ட சொல்ல வர்றதுக்காக தான் ஹேண்ட் ஃப்ளாப்பிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஆட்டிசம் கிட்ஸ் டிஃப்ரெண்ட் வேல நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவாங்க. சம்டைம் அழுதுகிட்டே இருப்பாங்க. நமக்கு எதாவது பிடிக்கலன்னா அப்படியே திரும்பி போயிடுவாங்க. ஏதாச்சும் வேணும்னா சில கிட்ஸ் ஓப்பன் ஹேண்டிட்டு கேட்பாங்க. பாயிண்ட் பண்ணி கேட்க தெரியாது, ஓப்பன் ஹேண்டிட் தான் கேட்பாங்க. அவங்களுக்கு எது வேணுமோ நம்ம கை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் எனக்கு இது தாங்க அந்த மாதிரி கேட்பாங்க. சில பேர் ஐ பாயிண்டிங் பண்ணுவாங்க. ஹேண்ட் எதுவுமே தூக்க மாட்டாங்க, பாயிண்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் ஐ பாயிண்டிங் பண்ணுவாங்க. சில பேர் ஃபிங்கர்ஸ் வச்சு பாயிண்ட் பண்ணுவாங்க. சில பேர் பிக்சர்ஸை காமிச்சு பாயிண்டிங் பண்ணுவாங்க. சில பேருக்கு ஸ்பீச் வந்துடும்ல, அவங்க வேர்ட்ஸை சென்டென்ஸ் வச்சு இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. சில பேருக்கு எக்கோலேலியாக இருக்கும், நம்ம என்ன பேசுகிறோமோ அதே ரிப்பீட் பண்ணுவாங்க. இதெல்லாம் தான் ஏஎஸ்டி கிட்ஸோட இன்ட்ராக்ஷன்.